ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது. இந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபண்டுன்னு ஒன்று இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து $100 $10,000 வரைக்கும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தருவாங்க. அதாவது இப்போ மணியில் பார்த்தீங்கன்னா $1 70 வச்சுக்கிட்டாலும் நீங்கள் 7,000லேருந்து 7 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்ல. ஸ்டோரிஸ், அதாவது 10,000 சப்ஸ்கிரைபரை நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் வந்து நீங்க போட முடியும். அப்படி ஸ்டோரிஸ் போடுறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சப்ஸ்கிரைபர் வரதுனால வியூஸ் அதிகரிக்கும். இதனால நிறைய வந்து வாட்ச் ஹவர்ஸ், வியூஸ் எல்லாமே வந்து அதிகரிக்கும். அதுதான் வந்து ஸ்டோரிஸ் தான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரை கூட ரீச் பண்ண தேவையில்ல. நீங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த ஷார்ட் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபரோ சரி வியூஸோ சரி அதிகப்படுத்தலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ மூலமாக நமக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னா உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரேஞ்ச் வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ், அதாவது 1 மந்த்துக்கு இப்போ இந்த 1 மந்த்து வந்து நீங்கள் $7,000 இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மந்த்தும் அதே வரும்னு சொல்ல முடியாது. அடுத்த மாதம் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய வீடியோக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து தருவாங்க. அது 7,000லேருந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வீடியோவை தான் இருக்கணும். இப்போ வந்து டிக்டாக் வீடியோஸ் போடுவாங்க, ஷேர் சாட் இதில் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து போடக்கூடாது. நீங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோவாக இருக்கணும். வாட்டர் மார்க் இல்லாத வீடியோவாக இருக்கணும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பண்ணீங்க அப்படின்னா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க் உங்களுக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே வந்து வேறு வாட்டர் மார்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க, அதாவது இந்த டிக்டாக் மாதிரி ஷேர் சாட் மாதிரி வாட்டர் மார்க் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஓனாக இப்போ வந்து ஒரு மேக்ஸ் எடுத்து போடுறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட தான் இருக்கும். அப்போ அந்த மேக்ஸ் நீங்கள் போட்ட மேக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு தான் வந்து இது அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் வீடியோ நிறைய போட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஷார்ட் போடுற வீடியோவுக்கு மானிஸ்ட்ரேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடைக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஷார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபண்டு எதாவது கொடுத்தாங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷார்ட் வீடியோ. இது மூலமாக நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபரும் கெயின் பண்ணலாம், இதனால் வியூஸும் கெயின் பண்ணலாம். ஸ்டோரி வந்து நீங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ணியிருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கூட தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இதை வந்து அந்த ஷார்ட் வீடியோ போடலாம். இப்போது அந்த வீடியோ வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனே வந்து கிரியேட்டிவ் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா அது ஷார்ட் வீடியோவில் கணக்கு வராது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் வச்சு எடுக்கணுன்னாலும் மாற்றி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப்பு. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வரணும் அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வச்சு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இல்லை கீழே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆட் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆட் மியூசிக் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து எந்த மியூசிக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதனால் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து மூவி மியூசிக் தான் இருக்கும் இதில். அதனால் வந்து இதை வந்து எடுக்கிறத விட நீங்கள் வந்து மியூசிக் நம்மளுடைய ஆடியோ லைப்ரரியிலே இருக்கிற மியூசிக் எடுத்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கணுமோ அதை வந்து இது வந்து பண்ணும். கம்மியாக வேணுன்னா கம்மியாக பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக வேணுன்னா நார்மலாக வச்சு ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இடையே வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம்.
இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெட் கலர் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த வீடியோ வந்து எடுக்கணுமோ அந்த வீடியோ வந்து இதில் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா அங்கே நான் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேயே கூட நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டெக்ஸ்ட் வேணும்னாலும் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி மியூசிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இந்த இப்போ ஏற்கனவே வந்து எடுத்திருக்க வீடியோவில் வந்து மியூசிக் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். அங்கே வந்து ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுடைய ஃபாண்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி வந்து இந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துரும். கீழே பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருப்பாங்க, கலர் பேக்ரவுண்ட் கலர் எல்லா கலரையும் வந்து நீங்கள் இது மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அதை ஆக்கிட்டு எந்த டன்னு அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும். இது வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது வந்து தேவையில்லையோ, எந்த பார்ட்ஸ் தேவையில்லையோ அதை எது வரைக்கும் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டைம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து இந்த டைம் லைன் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எந்த வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வந்து கட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு போதும், இப்போ வந்து எனக்கு வந்து 12 செகண்ட்ஸே போதும் அப்படின்னவங்க அது கொடுத்துட்டு டன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ, அதே அந்த பேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து நீங்கள் வந்து டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனு எவ்வளோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுவீங்க. இதில் ஒன்லி வந்து டைட்டில் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டைட்டில் என்னவோ அது மட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றதுனால ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஹேஷ்டேக் போட்டு நம்ம போட்டோம்னா நிறைய பேர் வந்து அதை சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோவும் வரும். அதுக்காக வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன கண்டென்ட்டோ அதை வந்து நான் அதில் வந்து போட்டுறேன். இப்போ வந்து மல்டிப்ளைங் பை 999 அப்படின்றத வந்து நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இது வந்து கிட்ஸுக்கா இல்லை வந்து நார்மலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதா அப்படின்றதையும் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் கொடுக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து ஒன்லி வந்து டைட்டிலும் நீங்கள் ஆடியன்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து உங்கள் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.